வணக்கம் என் அருள் பெற்ற ஆன்மாவே. குபேரன் நான். உன் இதயத்திற்கு இன்று ஒரு மிக முக்கியமான தெய்வீக உண்மையை வழங்க வந்திருக்கிறேன். உலகம் மாற்றமடைவதில்லை. ஆனால் உன் மனம் மாற்றமடைந்தால் உன் வாழ்க்கையே முழுவதுமாக மாறும். அதனால்தான் நான் ஒரு தங்கச் சுடராய் உன் வாழ்வின் வழிகாட்டியாக இன்றைய திருநாளில் உன்னிடம் தோன்றுகிறேன். ஆச்சாரிய சாணக்கியர் கூறிய அந்த ஆழமான உண்மையை எடுத்துக்கொண்டு அதை குபேரனின் அருள்வாக்காக உன்னிடம் வழங்குகிறேன். மூடர்களுடன் வாதிடுவதும், குறை கூறுபவர்களுக்கு பதிலளிப்பதும், இழிவை உருவாக்குபவர்களுடன் சண்டையிடுவதும் இவையெல்லாம் அறிவாளியின் செயல்கள் அல்ல. அவை மனதை வீணடிக்கும் செயல்கள். அவை ஆற்றலை சிதைக்கும் செயல்கள். என் பிள்ளையே, நானே செல்வத்தின் தேவனாக இருந்தாலும் நான் மூடர்களுடன் ஒருபோதும் சண்டை போட்டதில்லை. ஏனெனில் உண்மையான செல்வம் உன் மன அமைதியே. மன அமைதி சேதமடைந்தால் மற்ற எந்த செல்வமும் பயன்படாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற எதிர்மறை சிந்தனைகளும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் உன்னை சோதிக்க வருவார்கள். அவர்கள் உன் ஆற்றலை கிழிக்க முயல்வார்கள். அவர்கள் உன் கவனத்தை உன்னுடைய இலக்கிலிருந்து திருப்ப முயல்வார்கள். ஆனால் என் அருளை பெறும் ஆன்மா அத்தகைய நச்சுத்தன்மையுடையவர்களிலிருந்து விலகுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். புறக்கணித்தல் ஒரு சிறிய செயல் அல்ல. அது தெய்வீக ஞானத்தின் மிக உயர்ந்த வடிவம். உன் ஆவி உயர விளைந்தால், உன் வாழ்வு செல்வமாக சிந்த விரும்பினால், உன் மனம் தங்கம் போல ஒளிர விரும்பினால், யார் பேசினாலும் பேசட்டும். நீ அமைதியாக முன்னேற கற்றுக்கொள். புறக்கணிக்கும் கலை கற்றவன் உண்மையான வீரன். எல்லாருடனும் சண்டை போடும் அவசியமில்லாதவன் தன் ஆற்றலை காப்பாற்றும் தெய்வீக ஞானி. இன்று நான் உனக்கு தரப்போகும் 8 வழிகள் வெறும் முறைகள் அல்ல. உன் வாழ்க்கையை எதிர்மறை சக்திகளிலிருந்து காப்பாற்றும் குபேரனின் ரகசிய தங்க விதிகள். என்னுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த 8 வழிகள் உன்னை உயர்த்திவிடும். உன் மன அமைதியை காப்பாற்றிவிடும். உன் வெற்றிக்கான பாதையை உருவாக்கிவிடும். இதோ பழக்கம் 1. எல்லாவற்றும் உன் மனதின் விளையாட்டு. வெளியில் எந்த புயலும் வந்தாலும் உள் மனம் உறுதியானால் நீ எவ்விதத்திலும் குலைய மாட்டாய். தேர்வில் ஒரு தோல்வி ஏற்பட்டாலும், தொழிலில் ஒரு இழப்பு ஏற்பட்டாலும், உறவில் ஒரு சிக்கல் வந்தாலும், இவை அனைத்தும் உன் மனதின் பலத்தை சோதிக்க வரும் பரீட்சைகள் மட்டுமே. மனதை கட்டுப்படுத்துவதுதான் உன் உண்மையான செல்வம். நான் கொடுக்கும் தங்கமும் வைரமும் செல்வமும் எல்லாம் நடத்தில் சேரும். ஆனால் தன் மனதை வென்றவன் மட்டும்தான் அனைத்தையும் வெல்லும். உலகம் எப்போதும் உன் விருப்பப்படி நடக்காது என் தங்க நெஞ்சமே. அனைவரும் உன் எண்ணத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அனைவரும் உன் நல்லதை விரும்ப மாட்டார்கள். அதனால் சிலரை கண்டு கொள்ளாமல் இருப்பது மிக உயர்ந்த ஞானம். சாணக்கியர் எடுத்த சொல்லைப் போல ரோஜா பூவில் துரும்பு இருக்கும். ஆனால் துரும்புடன் சண்டை போடுவதற்கு பதிலாக பூவை பெறுவதுதான் அறிவு. உன் வாழ்க்கையிலும் அதே விதி. சிலரை நீ மாற்ற முடியாது. சில சூழ்நிலைகளை நீ மாற்ற முடியாது. ஆனால் அவற்றை புறக்கணித்து உயர்ந்து செல்லும் சக்தி உன்னிடம் உள்ளது. இந்த உலகம் குப்பைகளால் நிரம்பியிருக்கிறது. எதிர்மறை வார்த்தைகள், பொறாமை, குறை கண்டல், விமர்சனம். அவற்றை சுத்தம் செய்வது உன் வேலை அல்ல, உன் வேலை. அவை இருக்கும் இடத்திலிருந்து உன்னை விலக்கி உன் பாதையில் முன்னேறுவது. அப்படிச் செய்தால்தான் உன் ஆற்றல் வீணாகாது. அப்படிச் செய்தால்தான் உன் இலக்கின் நெருக்கத்தில் நீயே போகிறாய். அப்படிச் செய்தால்தான் நான் தரும் செல்வம் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். என் அருளால் உன் மனம் நேர்மறை சக்தியால் நிரம்பட்டும். உன் மனம் வலிமையாகட்டும். உன் மனம் எப்போதும் உயர்ந்து நிற்கட்டும். என் தங்க ஒளியே, இப்போது உன் ஆன்மாவை உயர்த்தும் அடுத்த தங்க விதிகளை நான் வெளிப்படுத்தப் போகிறேன். முன்பு சொன்ன 5 அருள்வாக்குகள் உன் மனதை வடிவமைத்தன. இப்போது வரும் அருள்வாக்குகள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். பழக்கமாறு. உன் இலக்கில் கவனம் செலுத்து. உன் இலக்குதான் உன் தெய்வீக திசை காட்டி. அதை இழந்துவிட்டால் உன் பயணம் சிதறும். உன் மனம் கலைந்து போகும். உன் ஆற்றல் குறைந்துவிடும். உன் பாதையில் வரும் சிறிய தடைகள், சிறிய சண்டைகள், சிறிய பேச்சுகள் உன்னை வழித்தப்பச் செய்யலாம்.
ஆனால் குபேரன் உனக்குச் சொல்வது என்னவென்றால், பெரிய போரில் வெற்றி பெற சிறிய சண்டைகளை புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் உன் இலக்கு சிறியது அல்ல, அதை அடைய வேண்டிய சக்தி உன் உள்ளே இருக்கிறது. அதை விழிக்க வைப்பது உன் கவனம் மட்டும். இந்த பூமியில் உள்ள எல்லா பணமும், எல்லா செல்வமும், எல்லா வாய்ப்புகளும் உன் கவனத்தை காத்திருந்து நிற்கின்றன. உன் கவனத்தை நச்சு பேச்சுகளில் வீணாக்காதே. உன் ஆற்றலை தேவையற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு வாழ்க்கை மிக விலைமதிப்பானது. உன் மனம் ஒருமுகத்தன்மை பெற்றால் உன் வாழ்க்கை தானாக உயர்ந்துவிடும். நீ கடின உழைப்பில் நிலைத்திருக்கும் போது நான் உன் பக்கத்தில் நிற்பேன். உன் பாதையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை குலைக்க வரவில்லை, உன்னை பலப்படுத்த வருகிறவை. பழக்கம் 7. மிக அதிகம் எளிமையாக இருக்காதே. என் அன்பான ஆன்மாவே, நேர்மை ஒரு செல்வம், ஆனால் அறியாமையான எளிமை ஒரு பலவீனம். உன் மனம் தங்கம் போல நறுமணம் கொடுக்கலாம், ஆனால் அதை யாரும் களவாடக்கூடாது. ஆசாரமில்லாதவர்கள் இனிமையானவர்களை பயன்படுத்த முனைவர். அதனால் நான் உனக்கு ஒரு தெய்வீக உண்மை சொல்கிறேன். எளிமைக்கு நடுவில் புரிதலையும் தன்னம்பிக்கையையும் உறுதியையும் சேர்த்து வாழ வேண்டும். உன்னிடம் எல்லாரும் சுலபமாக வந்து உன்னை பயன் பார்ப்பதை தடுக்க உன் குரல் உறுதியானதாக இருக்க வேண்டும். உன் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். உன் முடிவுகள் தங்கம் போல வலிமையாக இருக்க வேண்டும். உன்னை எளிதாக அளவிட முடியாத போது உன் மதிப்பு உயர்த்தப்படுகிறது. உன் ஆற்றல் பாதுகாக்கப்படுகிறது. உன் செல்வ வாயில்கள் திறக்கப்படுகின்றன. சாணக்கியர் சொன்னதை நான் குபேரன் என்கிற அருட்சொல்லாக மாற்றித் தருகிறேன். புத்திசாலிகள் எல்லாருடனும் பழகவில்லை, அவர்கள் தகுதியானவர்களுடனே பழகுவார்கள். நீ உன் எல்லையை நன்கு அறிந்தால் உன்னை வேறு யாராலும் திசை திருப்ப முடியாது. பழக்கம் 8. குறைவாக கேள், அதிகமாக உணர். என் தங்க ஒளியே, சிலரின் பேச்சு உன் ஆற்றலை கொள்ளையடிக்கவே பேசப்படும். அவர்கள் எத்தனை தவறான கருத்து சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. உன் அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது. நீ என்னை கேள். நச்சு பேச்சுகளை குறைவாக கேட்டுவிட்டால் உன் மனம் சுத்தமாகி பெரும் சக்தியை உருவாக்கும். அவர்கள் பேசட்டும். அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கலந்து போகும். ஆனால் நீ உன் பாதையில் நின்றால் உன் ஒவ்வொரு நடைவும் ஒளியாகும். தொடக்கத்திலேயே நீ சொன்னால் போதும், நான் என்ன என்பதை நான் அறிவேன், என் பாதையை நான் அறிவேன். இதுவே உன் பாதுகாப்பு. இதுவே உன் ஆற்றல். இதுவே உன் தெய்வீக கவசம். நீ பதில் சொல்லாமல் இருந்தால் உன் எதிரி பலவீனப்படுவான். அவர் களைத்துப் போவான். உன் அமைதியே உன் வெற்றி. போனஸ். குபேரன் அருள்வாக்கு. குறைவாக பேசுபவர் அதிக மதிப்பு பெறுபவர். உன்னை மீண்டும் மீண்டும் விலக்கிக் கொண்டே இருந்தால் மக்கள் உன் வார்த்தைகளின் மதிப்பை இழந்து விடுவார்கள். ஆனால் நீ மௌனத்தை தேர்ந்தெடுத்தால் உன் மௌனமே உன் மேன்மையின் சாட்சி. பிரம்மாண்டமான பிராண்டுகள் போல அரிதாக காணப்படும் வார்த்தைகள்தான் உயர்ந்த மதிப்பை பெறும். அது மனிதர்களுக்கும் பொருந்தும். நீ மௌனமாக இருந்தால் உன் எதிரிதானே சிந்திப்பான், ஏன் இவர் எதுவும் சொல்லவில்லை? அந்த சந்தேகமே உன் பலமாக மாறும். சாணக்கியர் சொன்னதை நான் குபேரனின் அரச ஞானமாக மாற்றி உனக்கு வழங்குகிறேன். மௌனம் வானளவு வலிமையை கொண்டிருக்கும். இனி யாராவது உன்னை பற்றி ஏதேனும் சொன்னால் புன்னகை செய்துவிட்டு இதனை மனதில் சொல்லிக்கொள். என் வெற்றிதான் என் பதில். இறுதி அருள்வாக்கு. என் அருளான ஆன்மாவே, நீ இந்த 8 தங்க விதிகளை பின்பற்றத் தொடங்கினால் உன் மனம் வலிமை பெறும். உன் வாழ்க்கை உயர்வு பெறும். உன் பாதை தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கும். நான் குபேரன். நான் சொல்கிறேன், உன் அமைதியை காக்கும் ஒருவர் உன் செல்வத்தையும் காக்குவார். இன்று முதல் புறக்கணிக்க வேண்டியதை புறக்கணித்து உயர்ந்து செல்ல வேண்டிய திசையில் உயர்ந்து செல். என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும். நன்றி என் அருள் பெற்ற ஆன்மாவே. உன் வாழ்க்கை தங்கத்தை விட பிரகாசமாகட்டும்.